ஹலோ பசங்களா, கிவ் அவேக்கான கடைசி வீடியோ இதுதான். இந்த வீடியோ எண்ட்லயும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். அதுக்கான பதில கரெக்டா சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸா அள்ளிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஹா, சண்டே மார்னிங் அதுவும் பாதி தூக்கத்துல இந்த டிவியை பார்க்கறது எவ்வளோ சுகமா இருக்கு. ச்சே, வாரத்துல எல்லா நாளும் சண்டேவா இருந்தா எப்படி இருக்கும். ஏஞ்சிட்டீங்களா? பரவாயில்லையே, நானே உங்களை எழுப்பலாம் தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டிவி ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும்ல? சண்டே. இன்னைக்கு ஹவுஸ் கிளீனிங் பண்ணலாம். நம்ம போன வாரமே டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். சீக்கிரம் ஏஞ்சிருங்க. என்னது இன்னைக்கு சண்டே ஹவுஸ் கிளீனிங் டேவா? அச்சச்சோ, சண்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவு. இன்னைக்காவது நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்றீங்களே. நான் வேணா அப்படி ஓரமா படுத்துக்கிறேன், நீங்க மட்டும் கிளீன் பண்றீங்களா? மறந்துட்டீங்களா? போன வாரம் கிளீன் பண்ணலாம்னு சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இந்த வாரம் கிளீன் பண்ணலாம். நீங்க இந்த வாரம் கேட்டதுக்கு அடுத்த வாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறீங்களா? ஒழுங்கா எந்திரிச்சு வேலை பாக்குற வழியை பாருங்க. ஐயோ, போன வாரம் ஏதோ சாக்கு சொல்லி இந்த வாரம் கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த வாரம் என்ன சாக்கு சொல்றதுன்னு தெரியலையே. ஆமா, என்ன அங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. வரேன். நீ போய் லக்கியை கூப்பிடு, நான் வரேன் 5 நிமிஷத்துல. டேய் சுஜித், என்னடா இன்னும் யூனிஃபார்ம் கூட கழட்டாம இருக்க? அப்படியே திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிடலாம் தான். அதை வேற யாரு கழட்டிட்டு குளிச்சுக்கிட்டு வெறுப்பு. லக்கி, நீ கதை பேசினது போதும். இன்னைக்கு என்ன டே தெரியும்ல? சண்டே ஹவுஸ் கிளீனிங் டே. அப்பா ஆளை கிளீன் பண்ணிடுவாங்க, நான் கிச்சனை கிளீன் பண்ணிடுவேன், நீ வந்து சிண்டு ஹவுஸை கிளீன் பண்ணிடு. இன்னைக்கு ஒர்க்கே இதுதான் நம்மளுக்கு. அம்மா, எனக்கு லைட்டா டயர்டா இருக்குமா, தூக்கம் வர மாதிரி இருக்கே. நம்ம ஏன் பேசாம அடுத்த வாரம் கிளீன் பண்ணக்கூடாது? இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கிற லக்கி. ஆனா இன்னைக்கு அவரே வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, எல்லாருக்கும் சேர்த்து பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடலாம்னு நினைச்சேன். உனக்கு மட்டும் தயிர் சாதம் பண்ணி தந்துடுறேன். வேணாம், நான் வேலை செய்யறேம்மா, எனக்கும் சேர்த்து பிரியாணி ஆர்டர் போடுங்க. ஆண்டி, நானும் வேணா கிளீன் பண்றேன், எனக்கும் பிரியாணி கொடுக்குறீங்களா? பிரியாணி தானே சொஜித்து, கண்டிப்பா தரேன். நீ முதல்ல குளிச்சுட்டு யூனிஃபார்மை மாத்திட்டு வா. லக்கி, இந்த திங்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கோ. இதை வச்சுதான் நீ வந்து கிளீன் பண்ண போற. அப்புறம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது, சரியா? முதல்ல இங்க வீட்டு சைட்ல இருக்கிற இடத்தெல்லாம் நல்லா வந்து பிரஷ் எல்லாம் போட்டு இருக்கிற மண்ணெல்லாம் பெருக்கி வாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா சிண்டுவோட வீடு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி வை. எப்படியும் கல்லு மண்ணு அதெல்லாம் இருக்கும். நல்லா பெருக்கிட்டு அந்த இடத்த கிளீனா வைக்கணும். நான் வந்து பாப்பேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வந்து பாருங்க. நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் சூப்பரா கிளீன் பண்ணி வச்சிருப்பேன். என்ன வெங்கட், ஏஞ்சிட்டீங்களா? சார் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போலயே. ஏஞ்சிருங்க வெங்கட், ஏஞ்சிருங்க. டைம் ஆயிடுச்சு பாருங்க. கடகடன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். யாராவது நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப எழுப்பிட்டே இருக்கிறது. நீதானா? சொல்லுமா, எங்கம்மா கிளீன் பண்ணணும்? என்ன சொல்லு, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தா நீயே வந்துட்ட. சரி, சீக்கிரம் எந்திச்சு வேலையை பாருங்க. நீங்க படுத்துட்டு இருக்க இந்த ஆளை கிளீன் பண்ணிடுங்க. லக்கி சிண்டுவோட வீடை கிளீன் பண்ணிடுங்க. நான் போய் கிச்சனை கிளீன் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே உங்களுக்கு தான் வேலை கம்மி. லக்கி கூட கொஞ்சம் நிறையவே வேலை பாக்குறா. முதல்ல இந்த வேலையை முடிங்க. எப்படியும் கிச்சன்ல நிறைய வேலை இருக்கும். இங்க ஹாலை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வாங்க. மாப்லாம் போட வேண்டியது இருக்கு. என்னது, கிச்சனுக்கு வேற வந்து நான் ஹெல்ப் பண்ணணுமா? அப்பயே எங்க அம்மா பார்த்த பொண்ணு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருக்கலாம். என்ன பண்றது? என்னது, என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, ஹாலையும் முடிச்சிட்டு உனக்கும் கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு லக்கிக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. என்னங்க, இந்த திங்ஸ் எல்லாம் போடுங்க. இதுதான் புது வேக்யூம் கிளீனர். பார்த்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லி தரேன். யூஸ் பண்றேன்ற பேர்ல எதனா உனத்தை உடச்சு கிழிச்சு வச்சிட போறீங்க. அதே மாதிரி மூளை முடுக்கெல்லாம் நல்லா பார்த்து சுத்தம் பண்ணணும். மாப்பும் போட்டு வைங்க. நான் வந்து பார்க்கும் போது என்னோட முகம் அதுல தெரியணும். அப்பதான் பிரியாணி, இல்லைன்னா தயிர் சாதம் தான் மதியம் சாப்பாட்டுக்கு. என்னது, தயிர் சாதமா? வேணாம், நான் எல்லா வேலையும் கரெக்டா முடிச்சிடுறேன். பா, கிச்சன்ல எவ்வளவு குப்பையா இருக்கு. நேத்து நைட்டு வெளில போயிட்டு வந்தான்னு ஹோட்டல்ல சாப்பிட்டது தப்பா போச்சு. எல்லா குப்பையும் எல்லாரும் இங்கேயே போட்டு போயிட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும் வாரணும். சரி, வேற என்ன பண்றது, கிளீன் பண்ணுவோம். இதுக்கே அரை நாள் போயிடும் போலயே. யூடியூப்பை பார்த்து இந்த டிஷ்ஷை பண்ணி கொடு, அந்த டிஷ்ஷை பண்ணி கொடுன்னு கேக்குறாங்களே கண்டி. யாரும் இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்படியே புலம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியதான். என்ன பெருக்க மண்ணா வந்துகிட்டு இருக்கு. வெளியே இருக்க மண்ணோட வீட்டுல இருக்கிற மண்ணு தான் அதிகமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் லக்கி பண்ற வேலையா தான் இருக்கும். மேட்ல காலை தொடச்சிட்டு வேணா கேக்குறாளா இந்த பொண்ணு? அச்சோ, இன்னும் இந்த மூலையெல்லாம் இவ்வளவு குப்பை இருக்கு. முதல்ல இந்த இடத்த தான் நல்லா கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படியோ மூளை முடுக்குல இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளவு குப்பை இருக்குது. எப்பா, இதுவே ஒரு கவர் ஃபுல்லா வந்துரும் போல.
குப்பை இருந்தா குப்பை டப்பால போடணுன்ற பழக்கமே இல்லை இந்த 2 பேருக்கும். இதுல குப்பை பெருக்கிறதுக்கு ஒரு 4 வேற இவங்களுக்கு. அவங்க 2 பேர் வேற அங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல. முதல்ல இங்க பெருக்கி முடிச்சுட்டு அவங்க 2 பேரை போய் பார்க்கணும். இல்லைன்னா சும்மா உட்காந்து ஓபி தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. நாம மட்டும் கிளீன் பண்ண வேண்டியதாயிரும். அதுக்கப்புறம் இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம மாப்பார போடணும். ஸ்வேதா, நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேனே, பெருக்கி கிறுக்கி சுத்தமாக்கிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சா? நல்லது. அப்படியே கிச்சனையும் சேர்த்து மாப் போட்டுருங்க. எது மாப்பா? நான் சண்டே அதுவும் பெருகினதே பெருசு. நம்ம ஏன் பேசாம மாப்பா அடுத்த வாரம் சண்டே போடக்கூடாது? ஓ அப்படியா? சரி, அப்ப பிரியாணியும் நம்ம அடுத்த வாரம் சாப்பிட்டுக்கலாம். இல்ல, நான் போட மாட்டேனே சொல்லியே. இதோ திரும்பிட்டேன். நான் போய் மாப் போற வேலையை பார்க்குறேன். ஷோபா, ஹாலில் மாப் போடணும், கிச்சனில் மாப் போடணும், எவ்வளோ வேலை. இந்நேரம் நான் எங்க எப்போ எப்படி இருக்க வேண்டியவன். ஆனா இப்போ என்னடானா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்க என்ன சத்தம்? வேலையை பாருங்க. செய்கிறேன். தலை எழுத்து, என்னத்த பண்றது. இதை இப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன் பண்றப்ப. பேசாம யூடியூப்ல போட்டு பார்க்கலாமா? ஆனா நான் கரெக்டாக தான் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆஹா, இது நல்லா இருக்கே பண்றதுக்கு. என்ன இங்க ஒரு தடை? ஓ ஸ்வேதா, நீதானா? காலை மட்டும் லைட்டா கொஞ்சம் நவுத்துமா, எங்க தொடச்சிக்கிறேன். வெரி குட். இப்படிதான் வெங்கட் பொறுப்பா வேலை செய்யணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வைக்கிறேன். ஏ சிண்டு, என்னடா உன் வீட்டு வாசல்ல இவ்ளோ குப்பையா போட்டு வச்சிருக்க? டே சிண்டு, எங்க இருந்துடா இந்த பேப்பர்கள் எல்லாம் பொறுக்கிட்டு வந்த? இதெல்லாம் பெருக்கி முடிக்கிறதுக்குள்ளே விழிஞ்சிரும் போலயே. நான் எங்க இருந்து விளையாட போறது? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லெல்லாம் இது பக்கத்து தெருவுல இருக்கிற பார்க்ல போய் பொறுக்கிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிண்டு எதுக்குதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்? பேசாம தனியா எங்கன்னா வீடு எதனா கட்ட போறானா? ஐயோ, இந்த காத்து வேற அடிக்குது, பேப்பர் எல்லாம் பறக்குது. சீக்கிரமா பெருக்கி வாரிட்டு எங்கன்னா விளையாட போயிடணும் முதல்ல. இல்லைன்னா அம்மா வேற எதனா வேலை வச்சிருவாங்க. ஹலோ பசங்களா, எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, கிவ் அவேவோட கடைசி வீடியோவோட கடைசி கொஸ்டினுக்கு போலாம். லக்கியோட நாய்க்குட்டி பேர் என்ன? இந்த கொஸ்டினுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரு கரெக்டான பதில் சொல்றீங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் 5 கேள்வி கேட்டிருக்கோம். இந்த 5 வீடியோவும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து யாரு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. வின்னர் யாருன்னு சொல்லி அடுத்த வீடியோல சொல்றோம். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய்.